வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. பிப்ரவரி 2026 ஹிந்தி பிரச்சார் சபா எக்ஸாமில் மெட்ராஸ் சபாவோட லோயர் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. திருச்சி சபாவுக்கு பிரவேஷ்கா எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. இதில் வந்து ரீவாலுவேஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இது வந்து மெட்ராஸ் சபாவோட ரீவாலுவேஷன் ரீடோட்டலிங் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் நேம், அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட் உங்கள் நேம் எழுதிக்கோங்க. உங்களோட அட்ரஸ், பின்கோடு, உங்களோட மொபைல் நம்பரை இதில் எழுதுங்க. எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, பிராத்மிகா, மதிமாவா, ராஷ்டிர பாஷாவா, அந்த டீட்டெயில் போடுங்க. உங்களோட ரோல் நம்பர் போடுங்க. மந்த் அண்ட் இயர் இது வந்து பிப்ரவரியில் எழுதுனீங்க. ஸோ பிப்ரவரி இதை டிக் பண்ணிக்கோங்க. மீது எல்லாத்தையும் அடிச்சிருங்க. இங்கே 20 கொடுத்துருக்கு, பக்கத்தில் 26 போட்டுருங்க. 2026 மார்க்ஸ் ஆஃப் டைம். ஃபஸ்ட் பேப்பரில் என்ன மார்க்கு, செகண்ட் பேப்பரில் என்ன மார்க்கு, தேர்ட் பேப்பரில் என்ன மார்க்கு அதை போட்டுட்டு டோட்டல் எவ்வளோன்னு போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸாக அதை மென்ஷன் பண்ணுங்கள். 6th வந்து ரீவாலுவேஷன் ரீடோட்டலிங் ரெக்வஸ்டட் ஃபார் டிக் ஆர் ஃபால்ஸ். இப்போ ஃபஸ்ட் பேப்பருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு டிக் போடுங்க. மீதி 2 பேப்பருக்கு அப்ளை பண்ணலைன்னா அதுக்கு ஃபால்ஸ் போட்டுருங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபீஸ் பெய்டு, எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்க, அந்த சலான் நம்பர் எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க. கீழே உங்களோட சிக்னேச்சர், எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டையும் மென்ஷன் பண்ணுங்கள். லோயர் எக்ஸாம் பிராத்மிக், மதிமா, ராஷ்டிர பாஷாவுக்கு ரீடோட்டலிங் தான் பண்ணுவாங்க. அது ஒரு பேப்பருக்கு 100 rupees. பிரவேஷிகா, விஷாரத் பூர்வாத், விஷாரத் உத்ராத், பிரவீன் பூர்வாத், பிரவீன் உத்ராத்துக்கு ரீவாலுவேஷன் பண்ணுவாங்க. அது ஒரு பேப்பருக்கு 200 rupees. இதை வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரீவாலுவேஷன் ரீடோட்டலிங் ஃபார்ம் வந்து 10 rupees. ஸோ அந்த அமௌண்ட்டையும் இதோட சேர்த்து நீங்கள் அனுப்பணும். இந்த ஃபார்மை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறப்போ உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட்டையும் சேர்த்து அனுப்பணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்துடும். அதுக்கப்புறம் தான் ரீவாலுவேஷன் ரீடோட்டலிங் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் வேறு மார்க் ஷீட் தருவாங்க. இல்லைனா நோ சேஞ்சுன்னு போட்டு அனுப்புவாங்க. இது வந்து ரிசல்ட் வந்த 30 நாளைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 30 daysக்குள்ளே ரிசல்ட் வந்து 30 daysக்குள்ளே நீங்கள் ரீவாலுவேஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும். 6th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்களா, ரீவாலுவேஷன் அந்த ரிசல்ட்டு வரும்ல, அந்த மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை இனிஷியல் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கு, ஏதாவது மிஸ்டேக்னால் உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட்டோட இந்த ரீவாலுவேஷன் மார்க் ஷீட்டை நீங்கள் பிரச்சார சபாவில் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது கரெக்ஷன் பண்ணி கொடுங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவும் பண்ணி தருவாங்க. அதை தான் இந்த 6th பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டாச்டு கவர் ஸ்டாம்ப் ஒட்டி இருக்கணும். அந்த கவரில் ரீவாலுவேஷன் ஃபார்ம் அதில் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இது ஃபில் பண்ணி அனுப்புங்க. அப்புறம் உங்களோட மார்க்கு அது நெட்டில் பார்த்துருப்பீங்க, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஜெராக்ஸ் காப்பியை சேர்த்து அனுப்புங்க. நீங்கள் அந்த கவரில் ஸ்டாம்ப் போட்டு அனுப்புனா தான் உங்களுக்கு ரிட்டன் அதிலே அனுப்பிவிடுவாங்க. எந்த சேஞ்சும் இல்லைன்னா நோ சேஞ்சுன்னு போட்டு அனுப்புவாங்க. சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்து 30 daysக்குள்ளே நீங்கள் ரீவாலுவேஷன் இல்லை ரீடோட்டலிங் பண்ணுங்கள். திருச்சி சபா அதர் தன் சென்னை சிட்டிக்கு வந்து பிரவேஷிகா ரிசல்ட் வந்துச்சு. கூகுளில் ஹிந்தி பிரச்சார சபா திருச்சி டைப் பண்ணிங்கன்னா இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கிளிக் ஹேர் டு டவுன்லோட் த ரீவாலுவேஷன் ஃபார்ம் பிரவேஷ்கான்னு கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் வரும். ஸோ இதை கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் ஹிந்தி பிரச்சார சபாக்கு அனுப்புங்க. இப்போ இந்த ஃபார்மில் மாணவர் பெயர்னால் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்டோட நேம் எழுதுங்க. தேர்வு விவரம், எக்ஸாம் என்ன எக்ஸாம் பிரவேஷ்கான்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்புறம் தேர்வு எண், உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். தேர்வு மையம் எந்த சென்டரில் எழுதுனீங்களோ அதையும் இதில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன ஃபஸ்ட் பேப்பருக்கு அப்ளை பண்ணுறீங்களா, செகண்ட் பேப்பர் அப்ளை பண்ணுறீங்களா, தேர்ட் பேப்பர் அப்ளை பண்ணுறீங்களா, எந்த பேப்பரோ அதை டிக் போடுங்க. அப்புறம் உங்களோட அட்ரஸ், ஃபுல் அட்ரஸையும் எழுதுங்க. உங்களோட மொபைல் நம்பர் அதை மென்ஷன் பண்ணுங்கள். இடம், உங்கள் பிளேஸ் மதுரையா திருச்சியா அதை மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் டேட், எந்த டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட் போடுங்க. அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட் உங்களோட சிக்னேச்சரை மாணவர் கையொப்பம் அந்த இடத்துல போட்டுருங்க. இப்போ பிரவேஷிகாவுக்கு ஒரு பேப்பருக்கு 200 rupees. ஸோ ஃபஸ்ட் பேப்பருக்குனா 200 rupees, செகண்ட் பேப்பருக்கு 200, தேர்ட் பேப்பர் 200. எந்த பேப்பருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் கட்டணும். இந்த கொரியர் சார்ஜ் 50 rupees-ஐயும் உங்களுக்கு சேர்த்து அனுப்ப சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பிரவேஷ்கா ஃபஸ்ட் பேப்பர் அப்ளை பண்ணுறீங்கன்னா 200 rupees, அதோட கொரியர் சார்ஜ் 50 rupees, டோட்டலாக 250 rupees வந்து நீங்கள் சேர்த்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து 20 daysக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணி அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து March 30, 2026 அனுப்ப சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.